மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் ராசியாதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். அதாவது உங்களுக்கு வாக்காதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கிறார். இப்பேற்பட்ட சனி பகவான் கடந்த 7.5 வருடங்களில் உங்களுக்கு 7.5 சனியாக இருந்து கொண்டு பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் அள்ளி கொடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் தற்போது உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்குள் நுழைந்து அமோகமான அபாரமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைந்துள்ளது. கடந்த காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக இருந்து கொண்டு, அதாவது சாதாரணமாக கச்சா வைரமாக இருக்கக்கூடிய வைரத்திற்கு பட்டை தீட்டினால் மட்டுமே அது ஜொலிக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அப்படிப்பட்ட பட்டை தீட்டும் போது பல்வேறு விதங்களான சிரமங்களையும் நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரியாக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த 7.5 ஆண்டுகள் 7.5 சனி காலகட்டத்தில் உங்களுக்கு பல விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தி இருப்பார் சனி பகவான். இயற்கையாக கிடைக்கக்கூடிய கச்சா தங்கத்தை அழுத்தம் கொடுத்து அடித்து தட்டி நெருக்கடிகளை கொடுத்து ஆபரணமாக அழகான ஆபரணமாக மாற்றி அமைக்கிறார்கள். அப்படித்தான் சனி பகவானும் 7.5 காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் கொடுத்து உங்களை உயர்வான ஆபரணமாக ஜொலிக்க வைக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பட்டை தீட்டி ஜொலிக்கக்கூடிய வைரம் போல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான இமாலய உயரத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அளவிற்கு ஜொலிக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உயர்வுகளை பெறுவதற்கான எல்லா விதமான நன்மைகளையும் பணவரவுகளையும் செல்வச் செழிப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் சனி பகவான் தற்போது உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் வாரி வழங்குகிறார். கடந்த 7.5 ஆண்டுகளில் உங்களுக்கு சனி பகவான் 7.5 சனியாக இருந்து கொண்டு பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டு தற்போது அற்புதமான அருமையான முன்னேற்றங்களை வாரி வழங்குகிறார். கடந்த காலங்களில் நீங்கள் யார், ஊர் என்ன, உலகம் என்ன, நாடு என்ன, எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள், உங்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் நன்கு அறிந்து தெரிந்து உணர்ந்து செயல்படுவதற்கான அறிவுபூர்வமான அனுபவபூர்வமான பாடங்களை கற்றுக் கொடுத்தார். தற்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலிருந்து, அதாவது பாத சனியாக இருந்து கொண்டிருந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சங்கடங்களை நீக்கக்கூடிய சனியாக, வெற்றி சனியாக, சகாய சனியாக, தைரிய சனியாக 3ஆம் இடத்திற்குள் நுழைந்து பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்குகிறார். சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனியை போல் யாராலும் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு வரக்கூடிய விதத்தில் செல்வச் செழிப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் ஆடம்பரமான வாழ்க்கைகளையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வாரி வழங்குகிறார். 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இப்பேற்பட்ட வசந்த காலம், ராஜயோக காலம், பொற்காலம் என்று சொல்லக்கூடிய இந்த உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வு காலம் என்பது தற்போது வந்துவிட்டது. சனி கொடுக்கக்கூடிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு வர முடியும். நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்தில் இல்லை என்றால் ராஜா கூட பிச்சைக்காரனாக ஆவான் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் கீழ்நிலைக்கு செல்ல முடியும். ஆனால் சனி பகவான் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் பிச்சை எடுக்கும் நிலையில் இருப்பவர்கள் கூட ராஜயோகத்தை பெற முடியும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. இதன்படி தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 11, 10, 6, 3 போன்ற இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது அபாரமான அமோகமான முன்னேற்றங்களை, அதிர்ஷ்ட யோகங்களை, செல்வச் செழிப்புகளை, வசதி வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். நீதிமானாக நாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது, சனிக்கு மிகவும் வலுவான இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்சமாக தான் அமைந்துள்ளது. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில், அதாவது இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு 3ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சனி உங்களுக்கு அற்புதமான திறமைகளையும் செல்வச் செழிப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் செல்வங்களையும் தனங்களையும் அள்ளி கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் கண்டிப்பாக டாப்புக்கு செல்ல முடியும். உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் விலகும். திருமணம் கைகூடி வருவதற்கான சாத்தியக்கூறுகளை அள்ளி கொடுக்கிறார் சனி பகவான். 3ஆம் இடத்தில் சனி பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல பல காரிய வெற்றிகள் நிறைந்து கிடப்பதன் மூலமாக பணவரவுகளும் தனவரவுகளும் நிறைந்து உண்டு. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் பயணிப்பது சிறப்பு. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் என்பது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அமைந்துள்ளது. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தேவஸ்தானத்தில் இந்த தினத்தை மிகச் சிறப்பாக திருவிழாவாக கொண்டாடுவார்கள். இதுவரையில் காலபுருஷ தத்துவத்தில் கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருந்த சனி பகவான் மீனம் ராசிக்குள் குரு பகவானின் வீட்டிற்குள் நுழைவது என்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு அது 3ஆம் இடமான வெற்றிஸ்தானம் என்பது கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறது. மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் நவக்கிரகங்களிலேயே முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது. நவக்கிரகங்களுக்கு அதிபதி சூரியன் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றாலும் சூரியன் சுமார் 1 மாத காலகட்டங்களே ஒரு ராசியில் இருப்பார். ஆனால் அதிகப்படியான காலகட்டங்கள், அதாவது சுமார் 2.5 வருடங்கள் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடியவர் நாயஸ்தரான நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவான். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து, அதாவது பாத சனி காலகட்டத்திலிருந்து 3ஆம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து சாதகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சனியாக செயல்படுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் அற்புதமான உயர்வுகள் எவரெஸ்ட் உயரத்திற்கு உங்களுக்கு நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவர் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் 9ஆம் இடமான லட்சுமி பாக்கியஸ்தானத்தையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார். அதாவது குரு பகவானின் வீடான மீனம் ராசிக்குள் சனி பகவான் பயணித்துக் கொண்டு ரிஷப ராசியையும் கன்னி ராசியையும் தனுசு ராசியையும் பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு, கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதுண்டு. அதேபோல் சனி பகவானும் அவருக்கு அற்புதமான வலுவான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சாதகமான இடத்தில் பயணிக்கும் போது அவருடைய பார்வைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான
முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கும். இந்த வகையில் 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் தற்போது சனி அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல புத்தி தெளிவு கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். உயர்கல்வி படிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு. வெளிநாடுகளுக்கு சென்று சிறப்பு விசேஷ பட்டப்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகளையும் சனி பகவான் அள்ளி கொடுக்கிறார். அந்நிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு என்பது நிறைந்து உண்டு. குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் அடித்து நொறுக்கப்பட்டு ஒற்றுமை பலப்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும். புத்திரஸ்தானம் என்பது 5ஆம் இடம் என்பதால் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையின் அனுக்கிரகத்தால் குழந்தை இல்லாமல் நீண்ட காலங்களாக வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசி தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை பேர் கிடைக்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும். சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைக்கு அதிகமான செல்வச் செழிப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் பண வரவுகளையும் மேலும் பல பாக்கியங்களையும் சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். தந்தை வழி வந்த உறவுகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் லாபங்களும் உண்டு. தந்தை வழி சொத்துக்களால் உங்களுக்கு உயர்வுகள் நிறைந்து கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் சனி பகவான் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவு ஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான வீண் விரைய பண செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்காகவும் முதலீடுகளாக மாற்றிக்கொள்வதற்காகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பண தன வரவுகள் நிறைந்து கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், இனிமை அதிகரிக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள், சிக்கல்கள், பிரிவுகள், கசப்பான நிகழ்வுகள் விலகி அன்பு, பாசம், அந்யோன்யம் அதிகரிக்கும். சனி பகவான் அந்நிய கிரகம் என்பது மட்டுமில்லாமல் அந்நிய ஸ்தானமான 12ஆம் இடத்தை அவர் பார்த்து பலப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு யோகங்கள் மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு அதிரடியாக அபாரமாக கிடைக்கிறது. வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டில் நிரந்தரமான குடியுரிமை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் சனி பகவான் அள்ளி கொடுக்கிறார். புதிதாக வெளிநாடு செல்ல விசா வாங்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா எளிதாக கிடைக்கும். சனி பகவான் உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றபடி உங்களுக்கு கெடுதலை செய்தாலும் சரியாக சிறப்பாக செய்வார். அதே நேரத்தில் உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றபடி உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்தாலும் அற்புதமாக அருமையாக பிரம்மாண்டமாக கொடுப்பார். இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களையும் பண வரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருப்பதால் நிச்சயமாகவே பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை சனி உறுதி செய்கிறார். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தற்போது சனி பகவான் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அவருக்கு பிடித்தமான அவருக்கு வலுவான இடமாக கருதக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிக்கே உரித்தான சகாயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு. எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த எல்லா விதமான சிரமங்களும் நெருக்கடிகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பண வரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பண வரவுகளும் வளர்ச்சி யோகங்களுமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் சனி பகவான் வெற்றிக்கே உரித்தான முயற்சி சகாய வீரிய ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அருள் புரிகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும். இந்த தருணத்தில் வீடு, சொத்து, நிலம், வீட்டுமனை, ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதாவது ஆடம்பரமான சொகுசான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மீனம் ராசியில் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து கொண்டிருப்பதால் நல்ல பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருந்தாலும் குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் உண்டு. தன்னுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பம் ராசியை விட்டு சனி பகவான் விலகினாலும் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் தற்போது பயணிப்பதால் அற்புதமான நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கடந்த 7.5 ஆண்டுகளாக துயரங்களையும் துன்பங்களையும் கொடுத்துக் கொண்டிருந்த சனி பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த அவமானங்கள், அவப்பெயர்கள், வீண் பழிகள், பணிச்சுமைகள், வீண் அலைச்சல்கள், மன உளைச்சல்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தையும் உங்களுக்கு திருப்பி அள்ளி கொடுக்கிறார். சனி பகவான் 3ஆம் இடத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு அமர்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் இனிமேதான் நன்மை என்றால் என்ன, மகிழ்ச்சி என்றால் என்ன, இனிமை என்றால் என்ன என்பதை காணப்போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், உங்களுடைய மதிப்பு என்ன, உங்களுடைய திறமைகள் என்ன, உங்களுடைய மரியாதை என்ன என்பதை மற்றவர்களும் ஊரார்களும் உற்றார் உறவினர்களும் போன்ற மேலும் பல அனைவரும் நன்கு உணர்ந்து அறிந்து தெரிந்து உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அள்ளி கொடுப்பார்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் சனி பகவான் அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய மனதில் தைரியம், தெம்பு, தன்னம்பிக்கை, வீரம் என அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான யோகங்கள் உண்டு. எனவே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களுக்கு நன்மைகளும் பண வரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் முன்னேற்ற யோகங்களும் உண்டு என்பதில் துளியளவான கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்பதை சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்த்துக் கொண்டு உறுதி செய்கிறார். 12 ராசிகளிலேயே இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான இமாலய உச்சத்திற்கு செல்லக்கூடிய ராசி என்ன என்று கேட்டால் அது மகரம் ராசிக்காரர்களான நீங்கள்தான். இதுவரையில் உங்களை கேலி செய்த காலகட்டம் மாறி திருப்பி போட்ட மாதிரி நீங்கள் அடுத்தவர்களை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உச்சத்திற்கு செல்லும்.
இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள், ஆசைகள், அபிலாசைகள் என அனைத்தும் பரிபூர்ணமாக பூர்த்தியாகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி என அனைத்தும் உச்சநிலைக்கு செல்லும். கல்வி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டு. இந்த தருணத்தில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் சிறிதளவான முயற்சியிலேயே வெற்றிகரமாக கிடைக்கும். வெளிநாட்டிற்கு சென்று பட்டப்படிப்பு, விசேஷ படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசை நிறைவேறும். அதற்கான நிதி உதவி தானாகவே சனியின் அருளால் உங்களுக்கு தேடி வரும். கல்வித்துறையில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். உழைப்புக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுவாக பலமாக 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் வேலையில்லாமல் நொந்து நூலாய் போய் கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசி மகரம் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கும். பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் பணிக்கான சலுகைகளும் உங்களை தேடி வரும். இன்னும் சொல்ல போனால் தற்காலிகமாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு. கலைத்துறை, அரசியலில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை ஜொலிக்கும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும், கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் இருப்பவர்களுக்கும் பணவரவுகள் என்பது அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து காண முடியும். இரும்பு, எஃகு, உருக்கு ஆலைகள் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு பிரமாதமான முன்னேற்றங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை அதிகரித்துக் கொள்ள முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும்.